ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னரை எப்படி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த கண்டெய்னருடைய மூடியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கண்டெய்னருக்கு மேலே நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி ஒரு போர்ஷன், அதாவது பாட்டம் போர்ஷனை நான் ரிமூவ் பண்ணுற மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. பார்கவ், மொஃபிகா மொஃபினா, அன்னபூரணி, தாரா நாகராஜன், உமா பானு, ஸ்டார் கிராஃப்ட், சாய் பவித்ரா, உமா, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், நான் கட் பண்ணி முடிக்க போகிறேன். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் போர்ஷன், அதாவது பாட்டம் போர்ஷனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னருடைய டாப் போர்ஷனை மூடியோடு சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த போர்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் போர்ஷனில் இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் மட்டும் நான் போடுற இடத்துல போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த கார்னர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் வளைவாக யூ ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது, கை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது கையிலலாம் கீறாமல் சாஃப்டாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம எங்கெல்லாம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த ஓரங்களில் மட்டும் நல்லா தெரிகிற மாதிரி அழகாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக நான் பெயிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பெயிண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய லேஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை இந்த ஓரங்களில் ஒட்டி விட்டுருங்க. அதுவுமே பார்க்க இன்னும் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக நான் ஓரங்களில் பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரை ரீசைக்ளிங் பண்ணி சூப்பரான ஆர்கனைசர் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த ஹோல்ஸை யூஸ் பண்ணி கிச்சனில் சிங்க்குக்கு பக்கத்துலேயே நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. இப்போ நம்ம வெசல்ஸ்லாம் போடுறதுக்கு ஒரு கூடை வச்சுருப்போம் இல்லைங்களா, ஹேங் பண்ணி, அந்த கூடை பக்கத்துலேயே கூட நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டிஃபன் பாக்ஸஸ்லாம் அழகாக இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி பஞ்சு இருந்தால் எடுத்துக்கோங்க. இந்த பஞ்சை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஸ்பாஞ்ச் தான். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு லேஸ் எடுத்திருக்கேன். அந்த லேஸை இந்த பஞ்சை சுற்றி பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்பாஞ்ச்லாம் இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இதை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். பாருங்கள், 4 பக்கமே நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய லேஸை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான நைஃப், சிசர்லாம் ஹேங் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஸ்பாஞ்சில் நைஃபை குத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக அழகாக நின்றுடும், கீழே விழவே விழாது, பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த ஒரே ஒரு ஆர்கனைசரில் ஒரு 10 நைஃப் கூட நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல் ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோங்க. இப்போ நம்ம லெமனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த லெமனை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. லெமனுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி காய் சீவறதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, காய் துருவுறது, அதில் பார்த்திங்கன்னா அந்த லெமனுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை துருவி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு துருவி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1.5 ஸ்பூன் வர அளவுக்கு துருவி எடுத்திருக்கேன். நீங்கள் 2 லெமன் எடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக 2 ஸ்பூன் நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துருவிட்டு இது கூட இன்னும் 2 பொருள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, இன்னொன்று பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில். இந்த லெமன் துருவல், மஞ்சள் தூள்,
கோகோனட் ஆயில் இது எல்லாத்தையுமே சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்க போகிறோம். இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பல் துலக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப மஞ்சள் கரை படிஞ்சிருக்கும் பல்லில் இல்லைங்களா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை போட்டு பல் துலக்கினாங்க அப்படின்னா அந்த பல்லில் படிஞ்சிருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதே மாதிரி பெரியவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கெலாம் ரெகுலராக போடுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கரை படிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த மிக்சரை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு மாறிடும். பாருங்கள், நான் வந்து தேங்காய் எண்ணெயும் மஞ்சள் தூளும் அந்த லெமன் தூளுடைய துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த துருவல் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிற ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பல் துலக்கிறதுக்கு, அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணியே இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு நெயிலில் வந்து சும்மா பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் ரிசல்ட். உங்களுக்கு அந்த மஞ்சள் கரை எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிட்டு ரொம்ப பளிச்சுன்னு ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம இந்த மாதிரி வேர்க்கடலைக்கெல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு வறுத்து வச்சுருப்போம். வறுத்துட்டு உரித்தோம் அப்படின்னா ஃபுல்லாக பறந்து வீடு ஃபுல்லாக வந்து குப்பை ஆகிடும் நம்ம உரித்து முடிக்கிறதுக்குள்ளே. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த பிளாஸ்டிக் கவரில் நல்லா வறுத்த அந்த வேர்க்கடலையை நல்லா ஆற வச்சுட்டு சூடு இல்லாமல் ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறமா அந்த கவருக்குள்ளே இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கவரை வந்து நல்லா டைட்டாக வந்து கழண்டு வராத அளவுக்கு நாட் போட்டுக்கணும். நாட் போட்டுட்டு ஹோல்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கூட கையில் பிடிச்சிக்கோங்க. மேலே பாருங்கள், நல்லா டைட்டாக போடணும், இல்லைனா பருப்பு வந்து வெளியே வந்துடும். ஸோ இந்த மாதிரி டைட்டாக நாட் போட்டுட்டு அழகாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த வேர்க்கடையில் இருக்கக்கூடிய தோல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரிமூவ் ஆகிடும். உங்கள் கையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா படாது. அதே மாதிரி கிச்சன் மேடையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும். வீடெல்லாம் குப்பை ஆகாமல் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோல் உரிக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம அழகாக உருட்டி நம்ம துணி துவைக்கும் போது துவைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னாவே எல்லா தோலுமே அந்த வேர்க்கடலையிலேருந்து உறிஞ்சு வந்துடும். நான் இப்போ ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சி எடுத்துட்டேன். நிறைய வேர்க்கடலை எடுத்துருக்கேன். அந்த நிறைய வேர்க்கடலை இருக்கக்கூடிய எல்லா தோலையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ண பிறகு நம்ம அந்த நாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த முரத்துலேயே கொட்டி புடச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ வேர்க்கடலை இருந்தாலுமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். குவான்டிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா பெரிய பேக்காக பார்த்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபுல்லாகவே தோல் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லா வேர்க்கடலையுமே தோல் வந்து ரிமூவ் ஆகுது. 1-2 இருக்க தான் செய்யும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக புடச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள் ரிசல்ட் எந்தளவுக்கு சூப்பராக தெரியுதுன்னு சொல்லிட்டு. கீழேயுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே தோல் இல்லை. ஆனால் வந்து வேர்க்கடையிலேருந்து தோலை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி டீ கப்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கப்பை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப்பாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்டல் கப்பாக இருந்தாலும் சரி, நீங்கள் அழகாக ரீசைக்ளிங் பண்ணிக்கலாம். நிறைய பர்பஸ்க்கு இந்த கப்பை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் தனித்தனியாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் இந்த மாதிரி போட்டு பாத்ரூமில் வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த கிளாக் கிளிப்ஸ் தலையில் நம்ம போட யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த கிளாக் கிளிப்ஸ்லாம் குட்டி குட்டி கிளிப்ஸ்லாம் வச்சுருப்போம். அந்த கிளிப்ஸ் எல்லாத்தையுமே இதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எது போட்டு வச்சாலுமே பார்க்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் இந்த ஆர்கனைசர். இதுக்கு பதிலாக நீங்கள் இதை பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே கப்பை நம்ம 4 விதமாக யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அழகாக சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணி காமிச்சாச்சு. நான் இப்போ ஃபைனலாக வந்து பென் ஸ்டாண்டாகவும் இதை நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள்.
ஐடியாஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நேமோ இல்லை உங்களுடைய நேமோ வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய நேமை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.